வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு ஞானக்களஞ்சிய கவிதை பாடல்கள் எண் 316 தூக்கத்தின் நன்மை என்ற கவிதை ஆகும். பாடல் வரிகள் இதோ. தூக்கத்தின் நன்மை. தூக்கத்தின் நன்மை. மனித உடலில் இருக்கும் மின்சாரத்தை மாத்திரைகள் 100 என கணக்கு கொள்வோம் எனில், உணவால் விளை சக்தி ஒரு நாளைக்கு 8 மாத்திரைகள் கூடும் என்றும், இனி தினமும் உடல் இயங்க 12 எண்ணத்திற்காகும் செலவு 6 என்றும் கொண்டால், தனி குறைவு 2 நாள் ஒன்றுக்கு. சரி கட்டிவிடும் தூக்கம் இக்குறைவை. வாழ்க வளமுடன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ளத்தின் அமைதி ஆழ்ந்த அளவான உறக்கத்தில் தெரியும். மனிதன் தான் வாழும் காலத்தில் உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு மற்றும் எண்ணம் ஆகிய 5ஐயும் அளவோடும் முறையோடும், அதாவது லிமிட் அண்ட் மெத்தடோடு அனுபவித்தால் வாழ்வில் என்றுமே துன்பம் வாராது என கேரண்டி, உத்தரவாதம் கொடுக்குறாருங்க நம்ம அருட்தந்தை. 5இல் அளவு முறை என்ற அரிய பெரிய உடல் தத்துவத்தை விளக்கிய நமது ஆசான், மனித உடலின் மகத்துவம் அறியாதோரின் செய்கைதான் உறக்கம், உணவு, உழைப்பு, உடலுறவு, எண்ணம் ஆகிய 5ஐயும் மறுப்பதும் மிகுப்பதும் ஆகிய செயல் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காருங்க. 5இல் அளவு முறை காத்தால் உத்தமனாய் நீ அறிவில் ஓங்கி வாழலாம். இது நம்ம அருட்தந்தையோட அருள்வாக்குங்க. 5இல் ஒன்றாகிய தூக்கம், உறக்கத்தின் நன்மை குறித்தே இன்றைக்கி நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கிற பாடலில் சிறப்பாக விளக்கியிருக்காரு. தத்துவ மேதை நம்ம அருட்தந்தை நமக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் கணித மேதை என்பது எனது சிற்றறிவுக்கு இந்த பாடல் மூலமாக தாங்க தெரிய வந்துச்சு. கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்து சுயமாய் சிந்தித்து தெளிவு பெறுவோம் தூக்கத்தின் நன்மை குறித்து. ரெடியா அன்பர்களே? நமது உடலில் உயிர் தொகுதி சுழற்சியில் ஏற்படும் உயிர் சக்தியாகிய ஜீவகாந்த சக்தி, அதாவது பயோமேக்னட்டிசம், தள்ளல் கொள்ளல் அப்படிங்கிற 2 ஆற்றல் உடையதுங்க. வரவு செலவு என்ற பட்ஜெட் நமது உயிர் சக்திக்கும் இருக்குதுங்க. ஜீவகாந்த சக்தி வரவு பெறும் வழி, இன்கம். அதாவது ஜீவகாந்த சக்தி எப்படி நமக்குள்ள வரவாகுதுன்னா, உணவு, நீர், காற்று, கோள்களின் வரும் வான்காந்த சக்தி, பூமியில் கதிரியக்கத்திலிருந்து வரும் ஆற்றல் ஆகியவை மூலமே ஆகுங்க. செலவு, எக்ஸ்பெண்டிச்சர் எப்படிங்க? உடல் இயக்கம், மன இயக்கம் அப்படிங்கிற வகையில் ஆற்றல் செலவாகி கொண்டே இருக்குது. உயிர் சக்தி வரவும் ஆகுது, செலவும் ஆகுது. வரவிற்கும் செலவுக்கும் இடையே குறிப்பிட்ட அளவு இருப்பு, அதாவது ஸ்டாக் இருந்தால் தான் உடல் இயக்கமும் மன இயக்கமும் இணக்கத்தோடு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல், வைட்டல் ஃபோர்ஸ் இருப்பு இருக்குதுங்க. அது நமது உடல் என்னும் வங்கி கணக்கில் இருக்கும் நிலையான இருப்பு தொகை ஆகும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையான இருப்பு சக்தியின் அளவை ஒரு 100 என ஒரு உதாரணத்துக்கு கணக்கிட்டு கொள்வாங்க. அதாவது மனித உடலில் இருக்கும் எனர்ஜி, மின்சாரத்தை மாத்திரைகள் 100 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொள்ளலாம். உணவால் விளை சக்தி ஒரு நாளைக்கு 8 மாத்திரைகள் கூடும். இது பாடல் வரி. ஒவ்வொரு நாளும் நாம் அளவுடனும் முறையுடனும் நலம் தரும் உணவினை உண்ணும்போது நமது உயிர் சக்தி 8 மாத்திரைகள் கூடி, அதாவது 2 × 16 என்ற அளவில் கூடுதல் ஆகுது. இது வரவு. இப்போது நமது உயிர் சக்தி அளவு 100 × 16 116, மொத்தம் 116 அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். இது வரவு சேர்ந்த கையிருப்பு. அப்புறம் தினமும் உடல் இயங்கும் 12, எண்ணத்திற்கு ஆகும் செலவு 6 அப்படின்னு கொண்டால் மொத்த செலவு எவ்வளவுங்க? உடல் இயக்கத்துக்கு 12, மன இயக்கத்துக்கு 6, மொத்த செலவு 12 + 6 18. வரவு 8 செலவு 10. பாடல் நினைவுக்கு வருதுங்களா? அதாவது வரவு 16 யூனிட்டு, ஆனால் நம்ம செலவழிக்கிற செலவு 18 யூனிட்டு. அப்போ இருப்பு 100லிருந்து 2 யூனிட் குறைஞ்சி 98 ஆயிரும் இல்லைங்களா? அதாவது வரவை விட செலவு அதிகமானதால்
அக்கூடுதல் செலவு தொகை இருப்பு 100 எடுக்கப்பட்டு மீதம் இருப்பு 98 ஆகிவிட்டது. கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா கணக்கு பிரகாரம் 116 மைனஸ் 18 98. இந்த குறைவு 2 யூனிட் எப்படி சரி செய்யப்படும் என்றால் அளவான தூக்கம் சரிக்கட்டிவிடும் என்கிறார் நமது அருட்தந்தை. நாள் ஒன்றுக்கு தனி குறைவு ஆகும் 2ஐ சரிக்கட்டிவிடும் தூக்கம். எப்படி? கொஞ்சம் சிந்திக்கலாம்ங்க. நம்ம உடலில் தான் தானியங்கி நரம்பு மண்டலம், வனம்பிரிவி நரம்பு மண்டலம் என 2 நரம்பு மண்டலங்கள் வேலை செய்கின்றன. அதாவது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். தூக்கத்தின் போது தானியங்கி நரம்பு மண்டலம் மட்டுமே வேலை செய்யும், மனம் விரும்பி மண்டலம் வேலை செய்வதில்லை. மனம் விரும்பி மண்டலம் வேலை செய்வதற்கான ஆற்றல் செலவு கட்டுப்படுத்தப்படுகிறது, அதாவது சேவிங்ஸ் ஆகுதுங்க. எனவே இருப்பு குறைவை உறக்கம் சரிக்கட்டி நன்மையை ஏற்படுத்துகிறது. நாள் ஒன்றுக்கு ஆகும் தனி குறைவு 2ஐ சரிக்கட்டிவிடும் தூக்கம். தூக்கத்தின் நன்மை என்ன? இருப்பு குறைவை சரிக்கட்டி நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மாபெரும் செயலே அந்த நன்மை ஆகும். உடல் நலத்தை காக்க விரும்பும் மனிதன் தனது உடலில் அடக்கக்கூடாதவை என சித்தர்கள் 14 செயல்களை சொல்லியிருக்காங்கங்க. அதில் உடனே நிறைவு செய்ய வேண்டியவை பசி, தாகம், தூக்கம் ஆகியவை ஆகும். அளவான தூக்கம் பெற்று வாழ்ந்தால் உடல் நலம் எப்போதும் சீராக இருக்கும். தூக்கத்தின் நன்மை குறித்து பார்த்தோம். ஆனால் அந்த தூக்கமும் முறையாக இருந்தால்தானே நன்மை தரும். எனவே அளவான தூக்கம் என்பதை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கலாம்ங்க. தூக்கத்தில் அளவு முறை. அளவு என்பது தூக்கத்தை அதிகமாகவோ குறைவாகவோ அனுபவிக்கக்கூடாது. முறை என்பது இயற்கைக்கு முரண்படாமல் ஒத்த முறையில் அனுபவிப்பது ஆகும். அதாவதுங்க, தூக்கத்தில் அளவு அப்படிங்கிறது தூக்கத்தில் அலட்சியமும் வேண்டாம், அதே சமயம் அதிகமும் வேண்டான்னு அர்த்தம். தூக்கத்தை தவிர்க்கவும் கூடாது, அதிகமாக தூங்கவும் கூடாது. முறை மாறல் என்பது இயற்கைக்கு முரணாக பகலில் தூங்கி இரவில் விழித்திருந்து வேலை செய்கிறதுங்க. பகலில் வேலை, இரவில் தூக்கம், இதுவே முறையாகும். எவரென்றாலும் இரவு 9 மணிக்குள் உறங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் நம் அருட்தந்தை. தூக்கம், அதாவது உறக்கம் அப்படின்னா என்னங்க? உறக்கம் என்பது உடலுக்கு தரும் ஓய்வு ஆகும். மனிதர்களும் விலங்குகளும் ஓய்வு கொள்ளும் ஒரு இயல்பான நிலையே தூக்கம். தூங்குவது என்பது ஆனந்தமான விஷயம். அளவோடு தூங்கினால் அது ஆரோக்கியமான விஷயம். உயிரினங்களின் தொடர் இயக்கத்திற்கு நித்திரை அவசியம். உணவு போல ஊக்கமும் மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவை ஆகும். மனித வாழ்வில் துன்பம் துக்கம் போக தூக்கம் அவசியம். தூக்கம் எதற்கு தேவை? உழைத்து களைத்த நமது உடல் செல்களும் அனைத்து அணுக்களும் புத்துணர்ச்சி பெற தூக்கம் அவசியங்க. இயற்கை மனிதனுக்கு உறக்கத்தை கொடுத்து அதே நேரத்தில் நமது உடலை பழுது பார்க்குற பணியை செய்யுதுங்க. தூக்கம் உடல் ஆற்றலை புதுப்பிக்கிறது. மனித உடல் உயிர் சக்தியை ஈர்த்து கொண்டு சேமிக்கவும் செலவிடவும் செய்கிறது. வரவு செலவு இரண்டுக்கும் மத்தியில் இருப்பு ஸ்டாக் ஒன்று எப்போது இருக்கும். அந்த இருப்பு குறையும் போது சோர்வு வருங்க, நோய் கூட வரும். பொதுவாக அந்த இருப்பை அதிகரிக்க செய்யத்தான் தூக்கம் வருகிறது. தூக்கத்தின் போது மன இயக்கம் இல்லைங்க, அத்தியாவசியமான உடல் இயக்கம் மட்டுமே நடக்குது. 2 ஒரு இயக்கம் தவிர்க்கப்படுவதால் உயிர் சக்தி சேமிக்கப்படுகிறது. உயிர் சக்தி, இந்த சேமிப்பு தான் நம் உடலில் ஏற்கனவே ஏற்பட்ட இருப்பு குறைவை தானாகவே சரி செஞ்சு கொள்ளுது. பெரியவன் இறைவன் அங்கே இருக்கிறான், எங்கும் நிறைந்த ஒரு சக்தியாக இருந்து கொண்டு காலத்தாலே தூக்கம் வரவழைத்து உயிர் சக்தி செலவை குறைத்து சேமிக்கவும் வைத்து காலத்தாலே மீண்டும் விழிப்பு நிலையை ஏற்படுத்துகின்றான். என்னே அவன் அற்புதம்! உறக்கம் உடலுக்கு இன்றியமையாத தேவையாகுங்க. அதிக உறக்கம் உடல் இயக்கத்தை குறைச்சி கழிவுப் பொருட்களை முறையாக அகற்றப்படாத நிலையை ஏற்படுத்துது. அதனால் நரம்பு மண்டலமும் அறிவு திறனும் பாதிக்கப்படுது. போதிய தூக்கமின்மையால் உடல் களைப்பு ஏற்படுங்க, உழைப்பு திறன் குறையும். பகல் உறக்கம் ஆயுள் நீளத்தை குறைக்கும். உறக்கத்தில் அளவு முறை காக்கப்பட்டால் நன்மையே அதிகம் கிடைக்குங்க. அளவும் முறையும் கண்டு அறிவோடு தூக்கத்தின் நன்மை உணர்ந்து வாழுதலே ஞானம் ஆகும். தூக்கத்தின் நன்மை அறிந்த நாம் உறங்கச் செல்லும் முன் சாந்தி யோகம், உடல் தளர்த்துதல் ஆகிய பயிற்சிகளை செய்து வந்தால் ஆழ்ந்த உறக்கம் வரும்.
நாள்தோறும் மனித உடலில் ஏற்படும் உயிர்சக்தி குறைவை போக்கி நமது உடல் ஆற்றலை தானாகவே ரீசார்ஜ் செய்யும் இயற்கை மேஜிக் தாங்க உறக்கம். தூக்கத்தின் நன்மை தெரிஞ்சதுனால தான் உலக அளவில் வேர்ல்டு ஸ்லீப் டே, உலக உறக்க தினம் அப்படிங்கிறது சம இரவு நாளான ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 2ஆம் வாரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொண்டாடுறாங்க. தூக்கத்தின் நன்மை உணர்ந்து அருட்தந்தை அவர்களின் அறிவுரைப்படி தூக்கத்திலும் 5 அளவு முறை காத்து நலம் பல பெற்று வாழ்வோம். உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி. உடல் உள்ளம் இரண்டிற்கும் உயர்வளிக்கும் அளவான தூக்கம். தூக்கத்தின் நன்மை அறிந்து அளவோடு தூங்கி வளமோடு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.